பெண்ணவள் என்பவள் ஒரு ஆருயிர் தோழின்னு பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அன்பு சகோதரி. செல்வி ஸ்ரீவர்த்தினி. பேருங்க செல்வி ஸ்ரீவர்த்தினி. ஆனா முதல் கவியரங்கமா கிடையாது. பல கவியரங்க மேடைகள பார்த்திருக்கேங்க. அந்த பலன்றது நம்மளுடைய கவியரங்க மேடைகள்லயே சொல்லலாம். சென்ற ஆண்டு மட்டும் இல்ல, சென்ற ஆண்டுக்கு முந்தைய ஆண்டுலயே அவங்க கவியரங்கம் அ அவங்களுடைய முதல் கவியரங்கமே 2 ஆண்டுகளுக்கு முன்பு 2023ல. இப்ப பார்த்தீங்கன்னா, அதுகாட்டியும் அப்படியே தொடர்ந்து பல கவியரங்கங்கள்ல ஒன்று விடாம ரெடி. நாங்களே யோசிப்போம். அவங்கள கவியரங்கத்துல கூப்பிடும்போதே, பாவம் அந்த 11த், 12த் படிக்கிற பொண்ணு முடியுமான்னு கேட்போம். அது என்ன ஒரு நாள் தானே, வீக்கெண்ட் தானே பண்ணிடலாமேன்னு டக்கு டக்குன்னு அவங்களா அவங்களுக்கு எழுதிடுறாங்க. அதுதான் ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம். ஒரு கவியரங்கத்துக்கு ஒரு அடுத்த தலைமுறையில தனக்கு தானா எழுதிக்கிறதுன்றது அபூர்வம். அத எழுதிட்டு தொடர்ந்து இப்ப வந்துகிட்டு இருக்காங்க. பெண்ணவள் என்பவள் ஓர் அன்பு சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லாம வேற யார் சொல்ல முடியும்? வாருங்கள், கவிதாருங்கள். அனைவருக்கும் ஜெய் ஜினேந்திரா. பூவினும் மென்மையான இளவரசி பெண், அன்பின் மறு உருவம் பெண், காக்கும் கடவுளாய் பெண், என் கவிதைகளில் அன்பு சகோதரியாய் பெண். அன்பு சகோதரியாக பெண்கள் உலகின் வண்ணங்களை காட்டும் கண்கள். பாதுகாப்பிற்கு முட்களுடன் வளர்ந்த பெண்கள் சகோதரத்துவத்தை காட்டும் ரோஜாக்கள். தாய்க்கு மேலாக காக்கும் அன்பின் அரசி, மனதில் அன்பால் குடிகொண்டிருக்கும் இளவரசி. இன்னொரு தாயாக பார்க்கப்படும் சகோதரி, சகோதரத்துவத்தின் சூரியகாந்தி. அரவணைப்பால் அன்னையாக, தோள் கொடுப்பால் தோழியாக, அன்பால் வாழ்வை அழகாக்குவாள் சாகும் வரை சகோதரியாக. ஆணாதிக்க உலகில் ஆயுதமாய், கூர்மை சிந்தனை கொண்ட கூர்வாளாய், அன்பர்களுக்கு பாதுகாப்பாய், ஆதிக்கத்தை அடியோடு அழிப்பவள் சகோதரி. தாய்க்கு பின் தாரமாக இருப்பதேனோ, இடையில் அங்கு தமக்கையை மறப்பதேனோ. தாய்க்கு பின் தமக்கையாக இருப்பவளே பெண்ணின் அன்பு இயற்கையன்றோ. சோகத்தில் சிரிக்க வைக்கும், துயர் போக்கும் மருந்து சகோதரி. நேர்த்தியான நேசத்தை நவிலும் பாசமிகு தாய் சகோதரி. சோர்வில்லாமல் உழைக்க உதவும் ஊக்கமளிக்கும் சகோதரி. உயர பறக்க உதவும் வலிமை சிறகுகள் சகோதரி. தனிமையை உணராது வைக்கும் துணையாக சகோதரி. கனவுகள் காண வைக்கும் நம்பிக்கையாக சகோதரி. சொல்லாலும் செயலாலும் நட்பை உணர்த்தும் சகோதரி. அனைவரின் வாழ்விலும் ஒளி விளக்காக சகோதரி. துன்பத்தில் தோள் கொடுக்கும், இன்பத்தை இனிமையாக்கும், நெருங்கிய தோழியாக, இன்னொரு பாதியாக, உணர்வின் உறவாய், மனதின் சாவியாய், அன்பின் அழகாய், பாசத்தின் கடலாய், மழையின் சாரலாய், அம்மாவின் சாயலாய். உடன் பிறந்த சகோதரிக்கும் உடன்பிறவா சகோதரிகளுக்கும் ஸ்ரீவர்த்தினியின் அன்பான மகளிர் தின வாழ்த்துக்கள். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. அற்புதம், அற்புதம். அதாவது கவியரங்கத்துக்கு 3 நிமிட கவியரங்கம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். அவங்களுடைய கவியரங்கத்துல அவங்களுடைய கவிதைய சொல்லணும்னா, ஒரு குறட்பாவா இருந்தது. பல பேரு கலிவெண்பா மாரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில பேரு சொல்ல வர கருத்த சுருங்க சொல்லக்கூடிய ஒரு திறமைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அத வந்து 1.25 அடியில குறளாசிரியர் என்ன அழகா தான் சொல்ல வர கருத்த சுருக்கமா சொல்லியிருப்பாரு. அதுபோன்று பெண்ணவள் என்பவள் ஒரு அன்பு சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா கவிதை எழுதி மிகச்சிறப்பா கான்ஃபிடென்ட்டா சிரிச்ச முகத்துல அழகா சொல்லியிருக்காங்க. அனைத்து கருத்துக்களையும் நம்ம உள்வாங்கியிருந்தோம். நன்றி, வாழ்த்துக்கள். கண்ணுங்களா, இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. சும்மா அதிருது இல்லை. அப்பப்போ நம்ம ஆதிபகோன் யூடியூப் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, அப்பப்போ கமெண்ட்ஸ் கூட கொடுத்தீங்கன்னா சும்மா எப்படி இருக்கும்? நன்றி.